வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மஹிந்திரா தார் வந்து லான்ச் பண்ண டேட்லேருந்து ஹாட் செல்லிங் கேக் போல் வித்துட்ருக்கு. அண்ட் இந்த வண்டிக்கு என்னென்ன அக்சசரிஸ்லாம் போடலான்றது தான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இன்ஜின் பானட் ஹுக் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஸ்கீமில் இருக்குது. எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக் டிஃப்ளெக்டரும் வந்திருக்கு. மேலேயும் கீழேயும் 2 போர்ஷன் மஹிந்திரா பிராண்டிங்கும் பார்த்தீங்கன்னா குரோமில் அழகாகவே இருந்துச்சு. இதுவும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். மற்றபடி ஃப்ரண்ட் கிரில் அண்ட் தாரோட பிராண்டிங்லாம் வண்டியிலே வந்தாலும் ஹெட்லைட் பாருங்கள். டே டைம் ரன்னிங் லேம்போட வந்து டர்ன் இண்டிகேட்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு எல்இடி லைட் செட்டப்பில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ரோட் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். லைட் ஆன் பண்ணும்போது கீழே லோ பீம், மேலே வந்து ஹை பீமோ ஸ்ப்ளிட் ஆகி நல்லா பவர்ஃபுல்லாகவே க்ளோ ஆகுது. அண்ட் ஹெட் லேம்பை சுற்றி நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு பிளாக் கலரில் அப்ளிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வருது. ஃப்ரண்ட் பம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாடிங்ஸ் வந்து வந்திருக்கு பிளாக் கலரில். அண்ட் நம்பர் பிளேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கார்னிஷும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லேயே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லோ கலரில் க்ளோ ஆகும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஹெட் லேம்ப் போல். அண்ட் ஃப்ரண்ட் பம்பரில் மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பம்பரை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கீழே வந்து ரேடியேட்டர் கார்டு ஒன்று இருக்குது. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ரெட் பெயிண்ட் ஸ்கீமில் பண்ணியிருக்காங்க. வண்டியோட லுக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்போர்ட்டியராகவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர் அண்ட் ஏர்டாம் கிண்டோ வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட வீல் ஆச்சஸ் கிளாடிங் வந்து ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் இங்கே 3 எலமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. 1 2 3 சொல்லி சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாகவே இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ரக்கட்னஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது வண்டியில். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த வால் கேப்பும் பார்த்தீங்கன்னா அட்ரேஷன் டீட்டெயிலாக மஹேந்திரா லோகோவோடு வருது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். வண்டியில் உங்களுக்கு பிரேக்கிங் கேலிபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் பெயிண்டிங் ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. தாரோட பேட்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் பெயிண்டில் அழகாகவே இருந்துச்சு பார்க்க. இதுவும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வருது. வண்டியோட அடுத்த அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா பானட்லேருந்து அந்த பிளாக் அண்ட் க்ரோம் ஃபினிஷிங்கில் ஒரு அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இது வரைக்குமே வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் கிடையாது, சைட்லேயும் இருக்குது. அதையே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீல் ஆச்சஸ் கிளாடிங் வந்து இதுதான். 3 போர்ஷன் வந்து சொன்னோம் இல்லையா, எஸ் அது வண்டி நல்லாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்விம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தாரோட பிராண்டிங் வந்து கான்ட்ராஸ்டாக ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கமே வந்து அட்டென்ஷன் டீட்டெயில்டாக அதுவும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வருது. இதான் வண்டியோட சைட் மவுல்டிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரோம் ஃபினிஷிங் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது வண்டியோட லுக்கை. அடுத்தபடியாக சைட் மவுல்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாக் கலரில் க்ரோம் ஃபினிஷிங் வந்து அழகாகவே இருக்குது. இதுவும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். அண்ட் வீல் ஆச்சஸ் கிளாடிங் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டோடு சேர்ந்து 3 எலமெண்ட் வந்து ஆட் ஆகி வருது. இந்த இதனை தொடர்ந்து வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட் ஃப்ளாப்ஸ் வந்து 4மே வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்லேயும் பார்த்திங்கன்னா பிரேக்கிங் கேலிபர்ஸ் வந்து உங்களுக்கு ரெட் கலர் பெயிண்டிங் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. தாரோட பிராண்டிங்கும் பிளாக் அண்ட் ரெட் கலரில் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வருது. அண்டு அடுத்தபடியாக உங்களுக்கு டெயில் லைட்டையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைட்டில் பார்த்த மாதிரியே பிளாக் கலர் அப்ளிக் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டாக பியானோ பிளாக்கில் நல்லாவே இருந்துச்சுங்க. ஓவரால் சைட் லுக் பேக் லுக் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் அழகாகவே இருந்துச்சு பார்க்க. பேக்கில் உங்களுக்கு ஸ்பேர் வீலே மஹேந்திரா பிராண்டிங் ரெட் கலரில் இருக்குது. தாரோட பிராண்டிங்கும் பிளாக் அண்ட் ரெட் கலரில் பெயிண்டிங் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பரோட அக்சசரிஸ்ன்னு பார்க்கும்போது நம்பர் பிளேட் கார்னிஷ் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அதுவும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வருது. முக்கியமாக உங்களுக்கு ரியரில் பார்க்கிங் கேமராவும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் தான் வருது. அண்ட் ரியர் போர்ஷனில் பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், டோர்ஸ் எல்லாமே ரிமைன்ஸ் டு பி த சேம் தான். ஆனால் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு ஸ்நாக் ட்ரே வந்து வந்திருக்கு. எஸ், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தாரோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்நாக் ட்ரே ஓப்பன் பண்ணும்போது நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி ஓப்பன் ஆச்சு. அண்ட் மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது. நல்லா ஹெவியாகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்நாக் ட்ரே. இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வருது. க்ளோஸிங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. எஸ், க்ளோஸ் பண்ணிடலாம். வண்டியோட சீட் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் நம்ம உள்ளே போயிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்த எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் பார்க்கும்போது ரெயின் வைசர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் க்ரோம் லைன்ஸ் வந்திருக்கு. அண்ட் எண்டிங்கில் வந்து மஹேந்திராவோட பிராண்டிங்கை வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க.
வண்டியோட இன்டீரியர்ஸில் என்னென்ன எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல தாரோட பிராண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலர் பெயிண்ட் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். அண்ட் ஸ்கஃப் லைட் பார்த்திங்க அப்படின்னா குரோம் அண்ட் சில்வர் கலரில் அழகாகவே இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் அழகாக இருக்குது. இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். 70 மேட்டும் போட்டிருக்காங்க. குவாலிட்டி லெவல்ஸ் வந்து 70 மேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. அண்ட் சீட் கவர்ஸ் வந்து கான்ட்ராஸ்டான கலரில் ஆல்ரெடி சொன்னேன். இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் தான் வருது. அண்ட் சென்டரில் டிரைவருக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆர்ம்ரெஸ்ட்டோட சைட் லுக் பார்க்கும்போது பிளாக் கலர் எலிமெண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஓப்பன் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஒரு சாஃப்டான மெட்டீரியலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள பிளாக் கலர்லேயும் நல்லா இருந்துச்சு. ஸ்டேரிங் வீலும் பார்த்தீங்கன்னா அதே கலரில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். டிவிஆர் கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா இருக்குது. உள்ள வந்து இன்டீரியர்ஸு கேபினுக்கு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். பேக் கேமரா வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்டீரியர்ஸும் நம்ம வந்து கேமராவில் வரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டேஷ்போர்ட் கேமராவும் வந்திருக்கு. டிவிஆர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு குவாலிட்டி லெவல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ரிமைன்ஸ் டு பி த சேம் தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் லெவல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கிட்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளவ் பங்க்ட்டு மியூசிக் லெவல் வந்து நல்லா இருந்துச்சுங்க. பேக்லேயே அந்த 70 மேட் வந்து ஃபுல்லாமே வந்து கவர் ஆகிருக்கு. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்து ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் மெட்டீரியல்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி. நாட் ஓன்லி ஒன் சைட், 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அதே போல் ஆர்ம்ரெஸ்ட் அண்ட் கப் ஹோல்டர்ஸ் வந்திருக்கு. வண்டியோட ரியர் சீட் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப் ஹோல்டர்ஸ் ஆர்ம்ரெஸ்ட்லாம் சேர்ந்து நல்லா லக்ஸுரி ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் பர்ஃப்யூமும் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மஹேந்திரா தாருக்கு என்னென்ன அக்சசரிஸ்லாம் போட முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் மஹேந்திரா தாருக்கோ இல்லை மஹேந்திரா மற்ற காஸ்க்கோ உங்களுக்கு அக்சசரிஸ் போடணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் கொடுத்துருக்கேங்க. நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.